வேள்வி நடத்தியவன், யாரும் நடத்தியவன் தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? ராஜராஜ சோழனுக்கு தமிழ் ஓதுவார்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு தமிழ் மொழிக்கு முழுக்க முழுக்க முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. திருக்குறளை மலம் சொன்னவரை உங்களுக்கு தந்தை ஆயிடுவாரு, தமிழை மீட்டுருவாக்கம் பண்ணவர் சாதி வெறியாரு, தமிழுக்கு எதிரான ஆகிறாரு. இங்க ராஜராஜ சோழன் வந்து தன்னோட நிலத்தை பிடிக்கிட்டு பேச முடியும் உங்களால. இங்க அண்ணா அறிவாலயம் பஞ்சம் நிலத்திற்கு சொல்லி பேச முடியல. ராஜராஜன் சாதி வரி பேச முடிஞ்ச உங்களால இங்க பொது தொகுதி ஆசைப்படலாம் கேட்டவரை உங்களால பேச முடியல. இங்க வந்து சமஸ்கிருதத்தை திணிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னவரை இங்க வந்து உங்களுக்கு தமிழ் மொழி ஒரு சனியே, தமிழ் மொழியை வீட்டுல பேசாத, திருக்குறள் ஒரு மலம் சொன்னவரை நீங்க புரட்சியாளர் உங்க தந்தையா கொண்டாடுவீங்க. என்ன உங்க மனநோய்? அப்புறம் பார்த்தா ராஜராஜ சோழன் என்பது வந்து தமிழ் பேரா? என்ன பேர் ராஜராஜ சோழன்? உண்மையான பேர் என்ன? அருண்மொழி தேவர். அது எந்த வரலாறும் படிக்கிறது இல்ல தமிழகத்தினுடைய புரட்சியாளர் ஐயப்பட பெரியார் வந்து அவருடைய பேர் ராமசாமி, அவரு பார்ப்பன அறிவர்டியா? அல்லது கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, அம்பேத்கர் இதெல்லாம் வந்து தமிழ் பேர்களா? உங்க கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய பேர்கள் ஆளு சானாவாசி எல்லாம் தமிழ் பேரா?